புறப்படணுமா? ஆமா, இவர் அப்படியே மானத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்திருச்சு வாங்க, நேரம் அங்கேயே போய் அவர் கைய கால பிடிச்சு கிழிச்சு கேட்டு பாப்போம். என்ன மாப்பிள்ள நீங்க சொல்லக்கூடாது. அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா என்ன சொன்னீங்க? அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா மறுபடியும் சொல்லுங்க. அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா போதும். என்னடா போதும்? நாளைக்கு புரியும். நீ யார பாக்கணும்? வக்கீலையா? வக்கீலையா? கேசா நீங்க வாங்க சார், நான் வச்சு அழைச்சிட்டு போறேன். மேடம், நான் அழைச்சிட்டு போறேன். அம்மா, நீங்க அவளோடு போனேன் கேஸே உருப்படாது. அவன் கூட போனா வைக்கல பறக்க முடியாது. நீங்க வாங்க சார். வாங்க அண்ணா. வாய் அத்தனாரே, ஆபீஸ்ல ரயில் வண்டி விளையாட்ட விளையாடுறீர் இல்லன்னா? இந்த கண்ணாடிக்காரர் இருக்காரு, நேக்கு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு, நல்ல வக்கீல பாக்கணும்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன். நீர் ஒருத்தர் போதுங்கண்ணா, இந்த லாயரை புடி சீக்கிரம் பெக்கர் ஆக்கிடுவேன். He is speaking lies. She is my classmate. I brought her here. ஏண்டி பொய் சொல்ற? அண்ணா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்தேன்னா. ஓய், என்ன பார்த்தா கோர்ட்ல வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா இல்ல கொத்தாள் சாவடியில வேலை தெரியுதா? கிராச்சி கூட்டு வந்திருக்கிறா என்னங்க? கோர்ட்ல என்ன பொத்தால் போட்டி இதெல்லாம் வீட்டுல பண்ண என்ன? ஏன் சார் என்ன அவசரமா போணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நீங்க நின்னுட்டு கழுத்து இருக்கிறீங்க, உட்காருங்களேன். உட்காருங்க. நீர் கூட்டி வந்தா? ஆமா. இவர் ஃப்ரெண்டா? நல்லா இருக்கு. என்னங்க நதியில் ஆபீஸால சினிமா கூட்டாயா? கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியா? என்னது என்ன பார்க்க வந்தாரு? என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க எழுப்பையா அவரை? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. அனுப்பையா? ஒண்ணு இல்ல, அவரையா கூட்டி வர்றேன். என்னது ஒண்ணு விவரம் இல்லாம என்ன இதுக்கு ஆபீஸா கிடைச்சது? என்னையாது என்னையாது? ஒன்னா கை ஒன்னா கை ஒரு அளவு இல்ல. என்ன கேட்டு என்ன விஷயம்? சார், என் மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தரணும். இல்லையா டாலி? ஆமாத்தா. இது யாரு? டைவர்ஸ்க்கு அப்புறம் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? நோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஷீ இஸ் மை வைஃப். என் மனைவி சார். அத்தா, நீ பயப்படாத, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். பக்கத்துல இருக்கிறதால தான் பயமே. ஒரு அளவு இல்ல. இதை பிடிங்க. அம்மா, நீ இதை பிடி. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? உங்களுக்கு விவாகரத்தா? ஆமா, இவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏன் ரத்து? அதை கேக்குறீங்களா சார்? நான் காதலிச்சு காதலிச்சு விட்டுக்க மாட்டியா? கேட்டேன் காதலிச்சு காதலிச்சு தேவருக்கு பாலிஷா போடுற. எத்தனை மாட்டியா காதலிச்ச? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவளை சின்ன இவளையா? அவளைத்தான் உங்களுக்கு தெரியுமா? மேல சொல்லியா? அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு. எப்ப தெரிஞ்சது உங்க அப்புறம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலே எந்த அப்பா கண்டுபிடிச்சிருக்கா இதெல்லாம்? சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவளை விவாகரத்து செய்துட்டு வந்தா பங்கு தர்றேன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் இப்போ தற்காலிகமா விவாகரத்து பண்ணிட்டு சொத்து கிடைச்ச உடனே அப்புறம் கல்யாணமா? சொத்து வேணும், பொண்ணு வேணும். இப்படி எல்லாம் இருந்தா விவாகரத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சட்டப்படி உங்க ஒய்ஃப் மேல ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணும். ஐயோ, அத்தானித்தான் நடக்காதுமா. இந்த பாரு, அவர் என்ன குத்தம் சொல்றாரோ அதை நீ கோர்ட்ல ஒத்துக்கணும். அப்பதான் கேஸே ஜெயிக்கும். அது மட்டும் எங்களால முடியாது. அப்ப என்னாலே முடியாது. எந்திரிச்சு போங்க. அண்ணா, பந்த கேஸ் விடுறேன். நான் எங்கயா விடுறேன்? அவன் தானே கைய விட மாட்டேங்கிறான். ஏயா, நீதான் வக்கீல் குமார் சாவாச்ச, உனக்கு தெரியாதாயா? இங்கேயே இவங்களை பிரிக்க முடியலையே, கோர்ட்ல எப்படியா பிரிக்கிறது? நான் பிரிக்கிறேன். கண்ணாடினா கண்ணாடினா வரமாட்டாயா? எனக்கு தெரியா? கண்ணாடினா தனியா போக மாட்டாங்க, கூடவே கூட்டி போறாம. நீ இருக்கிற புடிச்சது கொண்டு போய் இவங்க அப்படியே கோர்ட்ல நிக்க வையா. நல்லா இருக்கியா? ரயிலா மஞ்சள் நினைப்பா கோர்ட்ல வச்சுங்க. ஸ்கூல்ல இருந்து தம்பி தம்பி அப்படி சொன்னீங்க, நல்லா இருக்கும். வேலை இல்லைங்க, புடிச்சிருக்கீங்க, இதை விட என்ன வேலை வேணும்? வருவோம். அந்த கேஸ கொண்டு வந்து நான் அடிச்சுட்டோம் ஆபீஸ. அதாதம்மா, உன் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆக போகுது. நான் இப்ப பழைய தாத்தா இல்ல, ரொம்ப மாறிட்டேன். கேட்டா நீ ஆச்சரிய விட்டு போவ. என்ன தாத்தா சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ குணமாயி வீட்டுக்கு வா, அப்புறம் தெரிய போகுது உனக்கு நான் யாருன்னு. சார், வக்கீல் ரெடியா இருக்காரா? தேவராஜா உங்களை கூட்டு வர சொல்றாரு. ஆமா, நீ யாருப்பா? நான் தான் புது டிரைவர். பழைய டிரைவருங்க? தெரியாதுங்க. சரி, நீ போ, நான் வரேன் போ. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பயப்படாம தைரியமா இரு. யாருப்பா நீ? புது கலாக்காரங்க. ஓ, சரி போப்பா. ராஜே, ராஜே,
யாரா நீ? நான் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஓ, மேனேஜருங்க. மேனேஜர், மேனேஜர். நீ யாருப்பா மேனேஜருங்க? நான் தான் சார் புது மேனேஜர். ஓ, நீயும் மாறிட்டியா? தேவராஜா, தேவராஜா. அப்பா, நல்ல வேலை. நீயும் மாறிடாம ஒரிஜினல் தேவராஜ் தான் வந்தியே. ஆமா, குழப்பம். யார் இவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுது? இல்ல மாமா இப்படி கேக்குறீங்க. நீங்க தானே பழைய ஆளுங்களா தான் நிறுத்தி இவங்களை சேர்த்தீங்க. ஆனா ஏய், இதெல்லாம் பண்ற? நானா இவங்களை எல்லாம் சேர்த்தேன்? சித்தப்பா ஆ? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பூர்ண குணமாயிட்டா. அதுதான் சித்தப்பா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. என்ன? உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு என்ன கேடு? பாத்தீங்களா அவன் பண்ற அநியாயத்தை? நீங்க எனக்கு தானே 5000 ரூபாய் கொடுத்தீங்க. இது இவ்வளவு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான். அண்ணே, அவர் கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே எல்லாம் ஒண்ணுதானே. யார் 5000 ரூபாய் கொடுத்தது? யாரா? நேத்து நீங்க கொடுக்கல. சித்தப்பா, 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 அந்த 50000 ரூபாய் தர்றீங்களா? இன்னைக்கு பேங்க்ல கட்டி ஆகணும். எந்த 50000? என்ன சித்தப்பா, போன வாரம் மில்லுக்கு பருத்தி வாங்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த 50000 அப்பா அவர் மறக்கல. இப்ப அவர் மைண்ட் சரியில்லை. மைண்ட் சரியில்லையா? சித்தப்பிரமையா? ஐயோ பைத்தியமா. எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பாப்பாங்க. வாட்? யார் மைண்டா சரியில்லை? யார பார்த்து பைத்துக்கிறீங்க? வக்கீலுங்க, வக்கீலுங்க. ஆபீஸ்ல இருக்க. நல்ல வேலை, நீங்களும் மாறாம இருக்கீங்களே, சந்தோஷம். ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க சார். சார், எனக்கு எங்கெங்க என்னென்ன சொத்துகள் இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியுமே. அவ்வளவு சொத்தையும் நல்ல தர்ம ஸ்தாபனங்களுக்கும் கோவில்களுக்கும் எழுதி வச்சிருங்க. ஏன் சார் எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஏதாவது என்ன பத்தி சொல்ல போறீங்களா? சார் அவ்வளவு சுத்தியுமா? ஆமா, ஒரு நயா பைசா கூட என் கையில மிஞ்ச கூடாது. எழுதுங்க. என்ன சார் இது? இப்படிதான் சார் 2-3 நாளா இதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாரு. 50000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தேன் சார், அதை கூட மறந்துட்டார் சார். அட அதையாவது பொய்ன்னு சொல்லலாம். என் புருஷனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அது திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார். இந்த வரங்க அப்படியே வச்சிருக்கேன். நான் எங்கடா உனக்கு கொடுத்தேன்? நான் ஒண்ணு சொன்னா இவரு ஒண்ணு சொல்றாரு. சார், இவனை நினைக்கிற போது எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. இவனுக்கு தான் மூளை சரியில்லையோ இல்ல எனக்கு தான் மூளை சரியில்லையோ எனக்கு தெரியல சார். ஏன் இவர் கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. வக்கீல் சார், ஐயாவுக்கு இவர் தான் பர்சனல் டாக்டர். இவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாம இவருக்கு மூளையில சிறு கோளாறு ஏற்பட்டிருக்கு. பயப்பட முடியாத சீரியஸா ஒண்ணுமில்ல. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், நானே கியூர் பண்ணிடுவேன். ஆமா, உங்க இஷ்டப்படி நீங்க சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு வேணாலும் எழுதுவீங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படாது. ஆனா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நிதானத்துக்கு வந்த பிறகு அதை செய்யலாம். பெட்டர் ஐயாதுரை, ஏன் இந்த சந்தேகம்? ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்ததால உங்களுக்கு தான் என்ன நஷ்டம்? இந்த நிலையில டாக்குமெண்ட்ஸ் எழுதினா கூட செல்லாம். ஐயாதுரை, நீங்க சௌகரியமானது சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். தேவராஜா, என் மனைவி சாகும்போது எனக்கு என்ன வயசு தெரியுமா? சின்ன வயசுலயே மனைவி இழந்துட்டதா கேள்விப்பட்டோம். ஆனா நான் ஏன் வேறு கல்யாணம் பண்ணிக்கல தெரியுமா? என்ன நம்பி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய முடியாம போடுமுன்னு தான். ஆனா அவ்வளவு தாராள மனசு உள்ளவங்க எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது போல இருக்கு. புண்ணியத்தை கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பதம் பார்த்த மாதிரி பாருங்களா, எந்தையே பயிற்சிக்கார நாக்க துணிஞ்சிட்டுங்களே. பரவாயில்ல, பரவாயில்ல. அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஏற்படுறதா இருந்தா ஒரு வாரம் என்னடா, வாழ்நாள் முழுவதுமே நான் பயிற்சிக்காரனா இருக்க தயாரா இருக்குன்னு. ஒண்ணுமே புரியலடா.